கைஸ் நம்ம கேஸ் பிரச்சனைக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான நியூஸ். காலையிலேயே நேத்து வரையும் அமேசான்ல எல்லாம் பார்த்த இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருச்சு. அப்புறம் வந்து நேரில் கடையில போய் கேட்டாலும் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், கேஸ் காலியாச்சுன்னா நிலம போச்சு, ஏதாவது கட்டைங்களாவது வீட்டு பக்கத்துல எடுத்து வச்சுக்கலாம்னு இன்னைக்கு நினைச்சிட்டே இருந்தேன். காலையில நியூஸ் பார்க்கும்போது பார்த்தா ஒரு செம குட் நியூஸ் வந்திருக்கு. ஈரான் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவா நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா எரிபொருள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்கு. உண்மையாவே வேர்ல்டே ஷாக் ஆகிற ஒரு நியூஸ் தான் இது. ரீசன் என்னன்னா, அமெரிக்காவுக்கு பெர்மிஷன் கிடையாது, இஸ்ரேலுக்கு பெர்மிஷன் கிடையாது, எந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்க்குமே பெர்மிஷன் கிடையாது. ஆனா ஈரான் இந்தியாவுக்கு மட்டும் பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு 2 டேஸா முன்னாடி வந்து நம்ம ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் சார் இருக்கார்ல, அவர் வந்து ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட மீட் பண்ணியிருந்தாரு. இப்படி ஒரு வார் நடக்கும் போது எதுக்கு இவர் போய் இந்த நேரத்துக்கு மீட் பண்ணிட்டு இருக்காரு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நான் அந்த நியூஸ் பார்க்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். அதோட ரிசல்ட்டா இந்தியாவுக்கு மட்டும் இப்ப பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க ஈரான் அப்படின்ட்டு நியூஸ்ல காலைல சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட 45% எரிபொருள், அதாவது இந்த கேஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா, அதாவது கத்தாரு, பஹ்ரைன் அதெல்லாம் அவங்க அங்கேருந்து வர்றதெல்லாம் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா தான் பாஸ் ஆகி வெளியே வரணும் அந்த கல்ஃபை விட்டு. ஆனா ஈரான் வந்து எந்த கண்ட்ரியுமே பர்மிஷன் கிடையாது அப்படின்னு இவ்வளவு நாள் அதை பிளாக் பண்ணி வச்சிருந்தது. பட் இந்தியா அவங்களோட ஒரு நெருங்கிய நண்பன் என்ற ஒரு ரீசனுக்காக இப்ப பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவா பெர்மிஷன்? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா நாடுமே எதர் இஸ்ரேல் சைடு இருக்கும், இல்லைன்னா ஈரான் சைடு இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு சைடு எடுக்கும். நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ் சைனா இவங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா ஈரான் சைடு எடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு கண்ட்ரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல, அதாவது இந்த வார சமரசம் பேசி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு, அதுவும் ஒரு சூப்பர் பவரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான். இப்படி ஒரு பொசிஷன், ஒரு பெக்குலியர் பொசிஷன்ல குளோபல் ஸ்டேஜ்ல இந்தியா இருக்கிறதுனால இந்தியாவை பகைச்சிக்க கூடாது அப்படின்ட்டு ஈரான் நினைச்சிருக்கு. நம்ம இந்த வரையும் இப்படி ஒரு டிப்ளமேட்டிக் அட்வான்டேஜ்ல இந்த கடந்த 50 வருஷமா நம்ம இருந்திருப்போமா அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையாவே கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. நம்மளோட கரண்ட் கவர்மெண்ட், நீ ஓகே, எல்லாருக்குமே கிரிட்டிசிசம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பட் யூ கனாட் டினை அவங்க பெஸ்ட் டிப்ளமேட்டிக் பீப்புள்ஸை வந்து வெளியுறவுத்துறையிலையும் வச்சிருக்காங்க, மற்ற துறையிலயும் வச்சிருக்காங்கன்றதை யூ கனாட் டினை இட். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் இப்போ ரொம்ப ஒரு பேட் சுச்சுவேஷன்ல இருக்கு. நம்மளுமே நேற்று ஈவினிங் வந்து ஒரு பேனிக் நியூஸ் வந்தது, எல்லா பெட்ரோல் பங்க்ல போய் லைன்ல நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெட்ஸ் சி இப்போ கேஸ் பிரச்சனை தீருதான்றது நம்மளுக்கு ஒரு 2 டேஸ்ல இந்த இப்பவே ஒரு 2 கப்பல் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த வழியா கேஸ் சப்ளைஸோட. ஸோ மற்ற கப்பல்களையும் ஃப்ரீயா ஈரான் விட ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு இந்த பிரச்சனை தீரும் நம்புறேன். இது மாதிரி இம்பார்ட்டன்ட் வார் அப்டேட்ஸ்க்கு மறக்காம டீ கடை மேவரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.